வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. தாத்தா பாருங்க மாட்டுக்கு வந்து புது கயிறு போடுறாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு புது ட்ரெஸ்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி மாட்டையை குளிக்க வச்சு புது கயிறு போட்டு பொட்டெல்லாம் வச்சு வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம இருக்கோம். நம்ம நேட்டிவ் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா, மேட்டூர் பக்கத்துல அம்மாப்பேட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீனரி நிறைஞ்ச ஊர். இங்கே தான் இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல் விழா கொண்டாட போறோம். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த டைமில் இப்போ நம்ம விளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும். நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாட்டு பொங்கல் கொண்டாட போகிறாங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வேறு லெவலில் உங்களுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ஊருங்க. மேட்டூர்லேருந்து அம்மாப்பேட்டை போகிற ஊரில் ஒரு சரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஊர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மலை, ரெண்டு பக்கமே மலை இருக்கிறதுனால நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஊர். இந்த ஊருடைய டூர் வீடியோ, அதாவது இந்த ஊரை சுற்றி காமிக்கணும், இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிங்கனாலும் வேறு லெவலில் நம்ம ஊரை டூர் வீடியோ போட்டுடலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வேறு லெவலில் நம்ம ஊருடைய டூர் போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாருங்கள். அதாவது பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். பாருங்கள், நான் நம்ம தம்பி, அதே மாதிரி நம்ம கேமராமேன் மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளை தான் கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு. பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தோத்திஸ் கட்டிட்டு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம ஃபேமிலிஸ்லாம் அங்கே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம போய் இப்போ நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாமே மாட்டு பொங்கல் அப்படின்னாலே இது பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தெப்பக்குளம் மாதிரி கட்டி அதில் பால், அதுக்கப்புறம் கோமயம், அந்த மாதிரிகள்லாம் ஊற்றி இளநீர் எல்லாமே ஊற்றி இந்த பட்டி ரெடி பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் சாமிக்கு தேவையான படையல் எல்லாமே வச்சு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்களோட பாரம்பரியமாக அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி மாதிரி 4 இது வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. பொங்கலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நீ அடுத்து பூஜை பண்ணணும், சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாட்டு பொங்கல் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உழவர்களுக்கு, நம்ம நேச்சுரலுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அப்படின்னா வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து மாடு நம்மளுக்காக வந்து உழைக்குது. அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு வந்து நீட்டாக குளிப்பாட்டி புது கயிறு, காவி கல் எல்லாமே பூசி இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு நன்றி சொல்கிற விதமாக பொங்கல், அதே மாதிரி கரும்பு எல்லாமே கொடுத்து நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். என்னடா பாட்டு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து விளையாட்டு போட்டி எல்லாமே நடக்குது. அதுக்காக வந்து பாட்டு சவுண்டு எல்லாமே போயிட்டுருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக இந்த விளாகை நான் வந்து போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி விளாக் பண்ணுறேன். நம்ம பாய்ஸ் பாருங்க வேற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. மோனிஸ் பாருங்க பாத்திரத்துல ட்ரம்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க.
பாருங்க எல்லா கால்நடைகளுக்குமே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் பூஜை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. மாடுகளுக்கு அதே மாதிரி நம்மளும் எல்லாமே நீட்டாக பூஜை பண்ணியாச்சு. எல்லா படைகள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, நம்ம தாத்தா வந்து மாட்டுக்கு புது கயிறு போட்டிருக்காரு. இப்போ பொங்கலுக்கு நம்ம புது ட்ரெஸ் போடுற மாதிரி மாடியை வந்து நல்லா குளிப்பாட்டி புது கயிறு போட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக வந்து நம்ம அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்தோடைய பொங்கலுமே பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி பழம் உள்ளே போட்டு பிணைஞ்சு நல்லா கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் ரெடி பண்ணி இப்போ எல்லோரும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் வாங்குவோம். ரைட், பாருங்கள், பொங்கல் கரும்பு எல்லாமே வாங்கிட்டு நானே நம்ம மாப்பிள்ளை எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி டேவோடைய ஸ்பெஷல் கவுஸ் மாடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு கால்நடைகளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம எல்லா கால்நடைகளுக்கும் கொடுத்தாச்சு. 2 கொடுக்குறதா காமிச்சிருப்பேன். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே கொடுத்தாச்சு. கண்ணுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம பொங்கல் வித்து கரும்பு சாப்பிட்லாம். ஓகே, இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதாவது பழங்கள்லாம் போட்டு நம்ம சக்கரை பொங்கல் வந்து அதுலேயே சர்க்கரை எல்லாமே போட்டு செய்வோம். இது வந்து ஒயிட் ரைஸ் மாதிரி வச்சு அதில் அப்படியே பழம் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை எல்லாமே போட்டு செய்வாங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் அதிகமாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம வில்லேஜ் நம்ம இதுலேயும் செய்வாங்க, சிட்டிலையும். சுட 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 நல்லா சுட 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 வாழை இலையில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைவு விழாவாக கண்ணுக்குட்டியை வந்து இந்த பட்டியில் விடுறது. இது வந்து ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ப்ரொசீஜரு. கண்ணுக்குட்டியை உள்ளே விட்டு இந்த பட்டியில் விடுறதுங்கிறது. இதோட வந்து மாட்டுப் பொங்கல் வந்து முடிஞ்சது. வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டுப் பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி மாட்டுப் பொங்கல் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.